நான் இப்ப கனடாவில இருந்து இந்த ரான்சிட்ல இப்ப துபாயில நிக்கிறேன். துபாயில நிக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீலங்காவுக்கு வந்துன்னு நான் இப்ப வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னா நானே ஓடுறேன். எனக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் டிலே ஆயிடுது. இப்ப நான் வந்துடுவேன். இப்ப எங்க நிக்கிறேன்? நான் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன எதிர்பார்த்து கொண்டு வந்து நிக்கிறேன். என்ன சரி, அப்ப நான் இப்ப இந்த ஹாஃப் அன் அவர்ல அங்கே வந்து இறங்கிடுவேன். எனக்கு தெரியும் தானே, அண்ணே நீர் மட்டும் கட்டுறது தெரியாது. நான் வந்துடுவேன். 4 ஹவருக்கு முன்னாடி வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு இப்ப கொஞ்சத்துல வந்துருவேன்னு சொல்லுவாங்க. வந்து நான் இங்க வெயிட் பண்ணிட்டு சீரழியது நமக்கு தான் தெரியுது. ஏன் இந்த லந்து உங்களுக்கு? நேரம் ஆச்சு. வருதா? ஹலோ ராமு. சரி வாங்க. அது என்ன இது? என்ன விலங்குகள் என்ன இதுங்க? வித்தியாசமா இருக்கு. அது வந்து தெரியும் தானே, உங்க மாதிரி அங்க கேளுமே. என்ன முடி இப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க, வெட்டுறதுக்கு காசு இல்லையான்றதுதான். இல்ல, அங்க வெட்டுறதுன்னா கொஞ்சம் $2 பேரும் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் மணிக்கு ஐ திங்க் 10,000. 10,000க்கு அப்படிலாம் சில விலங்குகள் கட்டுமே. அதாவது முடி வெட்டுறதுக்கு காசு இல்லாம முடிய வளர்த்துக்கிட்டு அதுல வேற ஸ்டைலு. இப்ப இந்த ஸ்டைல் இல்லாம இருக்கு. சரி, இது உண்மையில நான் நினைக்கவே இல்லை ஸ்ரீலங்காவில் எவ்வளவு கூலா இருக்கும் சொல்லி. நான் அச்சுமையா இருக்கேன். இதுக்கு எந்த மாதிரி எல்லாரும் சொன்னாங்க வெதர் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வெதர் டிஃபரெண்டா இருக்கும்னு சொன்னாங்க ஸ்ரீலங்காவில. சோ நல்ல கூலா ஸ்மூத்தா இருக்கு. அம்மையில ஏர்போர்ட் எல்லாம் கூலா தான் இருக்கும். வெளியே வந்தா தெரியும் கொதிக்கிற. அது ஓகே, நாங்க வந்து ஓரளவு இது செய்யலாம். அப்ப என்ன மாதிரி பண்ணாங்க? இப்ப என்னத்துல போறது? இப்ப காதுல ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. ஃபேனோ? லேட்டஸ்ட் தெரியுமா? லேட்டஸ்ட் தெரிஞ்சாலே இப்படி இருக்குது. அது சரி, இப்ப என்னத்துல நாங்க போறது வீட்டுக்கு? சரி வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். இந்த இதுதான் நான் வேன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். இதுல போலாம். நீ சொன்ன மாதிரி சரியான சூடா தான் இருக்குது. இந்த வேன்ல எல்லாம் நான் எந்த இமேஜுக்கு நான் இந்த வேன்ல போகலாம் இல்ல தெரியாம கேட்கிறேன். நான் சொன்னா நல்ல ஒரு வேன், ஒரு காரை கொண்டு வர சொல்லி அதுக்கு இந்த வேன்ல நான் போக முடியும் இல்ல தெரியாம கேட்கிறேன். போவக்குள்ள இங்க இருந்து 4 வருஷத்துக்கு முதல்ல நீ போகும்போது 400 ரூபாய் கொடுத்த ஆட்டோல போய் இறங்கி போன ஞாபகம் இருக்குல்ல? இப்ப வந்தோன்னு உங்களுக்கு கார் கேக்குது. இந்த வேனு கூட பிடிக்க மாட்டேங்குது. இப்ப ஏன் வந்தோடனே உன் தொல்லை தாங்க முடியல. இன்னும் என்ன நடக்க போகுதோ? என்ன பிரச்சனை? வேட்டையாரமுதூருக்கு தங்கச்சிக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளை நாளைக்கு பாக்க போறோம்னு நினைச்சிருந்தேன். இந்த நேரம் பார்த்து ஒரு பையனை லவ் பண்ணி தொலைச்சா மாமா. உன் தங்கச்சி பாக்கியமா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணிட்டாளே, செவரு பூரா அந்த பையனோட போட்டோ ஒட்டி வச்சிருக்கா. 10வது புஸ்தகத்துக்குள்ள வேற அந்த பையனோட போட்டோ வச்சிருக்கா. பையன் யாரு? நம்மூர்காரனா? பையன் நம்மூர்கார மாதிரி தெரியல. என்ன மீசை இல்ல அவனுக்கு? மீசை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? ஜார்ஜ் புஷ்ஷுக்கே மீசை கிடையாது. ஒரு 15 நாள் சேவிங் பண்ண விட்டா குப்புன்னு வளர்ந்துட்டு போகுது. பையன் எப்படி? அவன் போட்டோ இருக்கா? இருக்குது. நீங்க இன்னும் டெவலப்பே ஆகலையா? இந்த காலம் இருக்கானே ஆல் இந்தியா ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிருக்கான். நீங்க ஒன்லி ஒரே தமிழ் படம் மட்டும் பாக்குறீங்க. அப்படி பார்க்க கூடாது. இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு படம் பார்க்கணும். இங்கிலீஷ் படம் பார்க்கணும், ஹிந்தி படம் பார்க்கணும், குஜராத் படம் பார்க்கணும். இது யார் தெரியுமா? இந்தி நடிகன் சல்மான் கான். என்ன மேல பாக்குற அங்க உட்கார்ந்துருப்பானா? நல்ல பாட்டு தான். என்ன பிரச்சனை? பேர் தொழுகுதாப்பா. சரி, இந்த வீடுகளுக்கு புறா கூட மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஏசி ஒண்ணு இல்லாம எப்படியா இருக்கிறீங்க? முதல்ல ஏசியோட இருந்தீங்க இந்த வீட்டை. இருந்தீங்க தானே இந்த வீட்டை. இருந்தாலும் உடனே மாறின சரியான கஷ்டம். சரியா இப்ப அந்த கனடாவில் அந்த ஐஸ்லயே இருந்துட்டு வந்தா சரி. இந்த டிவில அந்த இங்கிலீஷ் சேனல்ல விடும் பாப்போம். இங்கிலீஷ் சேனலோ? இங்கிலீஷ் சேனல். சரி, இந்த முதல்ல உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த முடியெல்லாம் வெட்டணும். இது சரி வேற. சரி, இப்ப முடி வெட்டுறது இருக்கட்டும். இப்ப 28-29 சேனல் இருக்குல்ல, கூட்டினது 120 வரையும் இருக்குது. இப்ப வந்து 28க்கு மேல மூவ் பண்ணதுல என்ன பிரச்சனை?
போகும்போது 4 வருஷத்துக்கு முதல்ல 4 சேனலை பாத்துட்டு போயிட்டு இப்ப உங்களுக்கு 75-80 சேனல் கேக்குது. இல்ல சாதாரணமா வந்து இங்கிலீஷ் சேனல் வந்து எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு டைம் இல்ல. அச்சுவேலியில இல்ல எனக்கு வந்து டைம் இல்ல. அச்சுவேலியில ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இல்ல ஆக்சுவலி. ஓகே எனக்கு இது பிடிக்கல. 28 மீட்டருக்குள்ள என்னத்த இருக்கிறது. நீங்க வந்து குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. இதை ஓபன் பண்ணி போட்டு டிவியை போட பாப்போம். டிவி தானே டிவியை ஆஃப் பண்ணி போட்டு ரேடியோ போட சொல்லுங்க. எனக்கு இதை பார்த்தா ரேடியோ மாதிரி தான் இருக்கு. ரேடியோ ரேடியோ. ஐயோ இந்த பாட்டு கேட்டு கேட்டு புரியுது. நல்ல இடைக்கால பாட்டு பிளீஸ் ஓ. அதாவது இப்ப வெங்கட் போய் இல்ல எத்தனை இது அந்த ட்ரப் சாங் அது எல்லாம் இல்லையா உங்களுக்கு? அந்த அந்த பாட்டை போட்டால் அந்த அப்படியே பிளாக் டான்ஸ் அடிக்கடி ஜாலி பண்றது உங்களுக்கு குறைவோம். நானே இப்படி பாட்டுதான் நாங்க கேக்குறது. இந்த பாட்டெல்லாம் அதெல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து இதே நீங்க கொஞ்சம் வெளியா போய் இன்டர்நேஷனல் ரீதியில வந்து கொஞ்சம் மூவ் பண்ணாதீங்க. இப்ப எல்லாம் இன்டர்நேஷனல் ரேஞ்சில தான் இருக்கீங்க. எல்லாம் ரீமிக்ஸ். சரி போட்டு தொலைக்கிறேன். என்ன செய்ய அதை போடும் பாப்போம். அருமையான பாட்டு. சரி பாரு நான் கேட்கறேன். சும்மா தான் கேட்கறேன். என்னன்னு சொன்னா கேட்கத்தானே வேணுமோ. உங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த நாட்டுல போய் இருந்தாலும் எங்கட தமிழா வட்டிவா கதைக்கிறீங்க. உண்மைதான். நான் 3 அடிக்கடி கண்டக்ட் பண்ணிக்கொண்டு தான் இருந்தேன். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா ஐயோ எனக்கு உதவி செய்யணும். மேனேஜரி போட இதுல எனக்கு இருக்கு கஷ்டமா இருக்கு. சரி சரி இழுத்து வாருங்கள் அந்த நரப்பூச்சிகளை. அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். இவன் செய்த பாவம் என்ன? பிரபு, இவன் பூலோகத்திலே பள்ளி குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் மிட்டாய்களை பறித்து தின்றவன். ஏண்டா முட்டாய புடிங்கி தின்னலாம் ஒரு குத்தமாடா? நான் வேற 4-5 பைபிள் புடிங்கி தின்றுக்கனே. பிறகு தாயிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டிருக்கிறான். குடித்தால் இறந்து விடுவாயடா மகனே என்று தாய் சொல்லி இருக்கிறாள். கொடுக்கவில்லை என்றால் நீ இறந்து விடு என்று பெத்த தாயின் கருசுமந்த வயிறை கத்தியால் பல முறை குத்தி கதற கதற கொண்டிருக்கிறான் பிரபு. இதை இல்லடா முதல்ல சொல்லணும். அவ்வளவு கொடியவனா இவன்? இவனை முள்ள பங்கடி முகுட முட்டை, மூல பங்கடி மூட்டா, சல்ல பங்கடி சகட முட்டை, சால பங்கடி சாத்தா. சல்ல பங்கடி சாத்தாவா? நல்லா தானே பேசிக்கிட்ட.